ஹலோ பீப்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம மலாய் மட்டர் பன்னீர் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர், ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் ஒரு கப் ஃபுல் ஆஃப் க்ரீன் பீஸ் பாயில் பண்ணது, 2 ஆனியன், 2 க்ரீன் சில்லி, 1 இன்ச் ஜிஞ்சர், அப்புறம் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கேஷ்யூ நட்ஸ் அண்ட் தென் 5 cloves ஆஃப் garlic, தென் பட்டர் அண்ட் கசூரி மேத்தி. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆயில், உங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அண்ட் தென் ஆயில் சூடானதும் அந்த கேஷ்யூ நட்ஸை போட்டு ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடாமல் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடுக்கு ரோஸ்ட் பண்ணால் போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் தேவையில்லை. அப்புறம் அதில் 2 க்ரீன் சில்லிஸ் போட்டு அதோட ஸ்கின் பீல் ஆகி வர மாதிரி இருக்கும், அந்த கன்சிஸ்டன்சியில் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. கார்லிக் போட்டுக்கோங்க, அதுவும் ரொம்ப சாட்டே பண்ணணுன்னு தேவையில்லை. அப்புறம் 1 இன்ச் இஞ்சி எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் போட்டுக்கோங்க. ரெண்டுமே ரொம்ப சாட்டே பண்ணணுன்னு தேவையில்லை. தென் ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. எல்லா ஆனியன்ஸும் மொத்தமாக போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். அது வந்து அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்பையும் ப்ரௌன் ஆகக்கூடாது, ரொம்பையும் வந்து குக் ஆகாமையும் இருக்கக்கூடாது. குக் ஆகாமல் இருந்தால் அதில் வந்து ரா ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அது நம்ம கிரேவி பண்ணும்போது நல்லா வாசனமாக இருக்காது. ஸோ அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நான் வீடியோவிலே காமிச்சிருப்பேன், அந்த பதம் வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து மிக்சரில் போட்டு நல்லா கிரைண்டு பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி, ரொம்ப தண்ணி போடக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி போட்டு ஒரு கெட்டியான பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆயிலில் வந்து நம்ம பன்னீரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ட்ரையாங்கிளாக, அதை போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். பன்னீர் வந்து ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் குக் ஆனால் போதும். லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நம்ம அந்த கிரேவி பண்ணும்போது அதை ஆட் பண்ணால் போதும். இந்த ஜூம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பன்னீர் கட்டிங் ஸ்கில்ஸை பார்க்கணுன்ட்டு. ஓகே கைஸ், இப்போது நம்ம வந்து பேன் எடுத்துகிட்டு பட்டர் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா கொஞ்சம் அது மெல்ட் பண்ணுற வரைக்கும். அதுக்கப்புறம் 2 காடமம் போடுங்க. ஏன்னா காடமம் வந்து அந்த ஃப்ளேவரை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அது பாயில் ஆகும்போது கட்டியமாக இருந்துச்சு, ஸோ நான் கொஞ்சம் வாட்டர் போட்டுக்கிட்டேன் அதில். அது நல்லா கொதித்து வரும்போது அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் கொஞ்சம் பட்டர் எல்லாம் பிரிஞ்சு வரும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது வந்து கொஞ்சம் அதில் வந்து சால்ட் போடுங்க. ரொம்ப சால்ட் போடாதீங்க, ஏன்னா அதில் அவ்வளோ சால்ட் தேவைப்படாது. இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தென் நான் என்ன பண்ணேன்னா, ஆல்ரெடி நான் பாயில் பண்ணி வச்சுருந்த பீஸ் எடுத்து அதில் கொட்டிட்டேன். அதை கொட்டிட்டோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் அதில் கொஞ்சம் கரம் மசாலா, ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். அரவுண்ட் ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு, நாட் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மலாய் மட்டர் பன்னீரோட டேஸ்ட்டே வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீமில் தான் இருக்குது. இப்போ நம்ம சாட்டே பண்ணி வச்சுருந்த பன்னீரை வந்து உள்ளே நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா பன்னீர் கொஞ்சம் ரப்பரி ஆயிரும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் கசூரி மேத்தி போட்டு நல்லா தூவி விட்டுட்டு கொஞ்சம் பபுள்ஸ் வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப குக் பண்ண விட்றாதீங்க, பன்னீர் நான் மறுபடியும் சொல்கிறேன் ரப்பரி ஆயிரும். கொஞ்சம் இந்த மாதிரி 2-3 பபுள்ஸ், ஒரு 5-6 பபுள்ஸ் வந்ததும் அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை நல்லா மேலே தூவிட்டு ரோட்டியோட வச்சு சர்வ் பண்ணுங்கள். எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.